கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்துல பல்லாயிரம் அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான விமானம் பறந்துட்டு இருக்கு. ரேடார் சிக்னல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, வானிலையும் ரொம்ப கிளியரா இருக்கு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்கறப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனா திடீர்னு ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம, ஒரு உடைந்த பாகம் கூட கிடைக்காம அந்த விமானம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுது. நினைச்சாலே பகிர்னு இருக்குல்ல. இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட சீன் கிடையாதுங்க. நிஜ உலகத்துல பல வருஷங்களா விடை தெரியாத ஒரு பயங்கரமான மர்மத்தோட ஆரம்பம் இதுதான். ஒரு முழு விமானமோ இல்ல ஒரு பிரம்மாண்டமான கப்பலும் எப்படிங்க எந்த சுவடும் இல்லாம அப்படியே மாயமாக முடியும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்ப்போம். இந்த சுவாரஸ்யமான அனாலிசிஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி அலச போறோம்னு நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. பல தசாப்தங்களா உலகத்தோட நம்பர் 1 மர்ம பகுதியா இருக்கிற பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி தான். மியாமி, பெர்முடா, அப்புறம் போர்ட்டோரிக்கோ, இந்த 3 இடங்களையும் இணைக்கிற சுமார் 5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கடல் பகுதி தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம கிட்ட எவ்வளோ அட்வான்ஸ்டான ஜிபிஎஸ் இருக்கு, சேட்டலைட் ட்ராக்கிங் இருக்கு, ஆனா இன்னமும் இந்த இடத்த பத்தின மர்ம கதைகள் மட்டும் நின்னு பாடல. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல அங்க நிஜமாவே ஏதோ நடக்குதா? அங்கிருந்து கிடைச்ச உண்மையான டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச், இது எல்லாத்தையும் வச்ச இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மத்தை இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். முதல்ல செக்ஷன் 1, தி அல்டிமேட் மிஸ்ட்ரி ஜோன், அதாவது உலகின் மிகப்பெரிய மர்ம பகுதி. செக்ஷன் 2, ஸ்ட்ரேஞ்ச் பைலட் எக்ஸ்பீரியன்சஸ், விமானிகளின் வினோதமான அனுபவங்கள். நடுவானத்துல பறந்துட்டு இருக்கும்போது திசையை காட்டுற மிக முக்கியமான கருவியான காம்பஸ் திடீர்னு வேலை செய்யலைன்னா ஒரு ஃப்ளைட்டோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பகுதியில் பறந்த பல பைலட்ஸ் அவங்க சந்திச்ச சில திகிலான தருணங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, காம்பஸ் முள் எந்த ஒரு காரணமும் இல்லாம தாறுமாற சுத்துமா, இல்லைன்னா ஒரே திசையில அப்படியே ஸ்டக் ஆயிடுமா. உதாரணத்துக்கு ப்ரூஸ் ஜெர்னான் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பைலட் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த பகுதியை கிராஸ் பண்ணும்போது ஒரு வினோதமான மேகம் அவர் விமானத்தை சூழ்ந்துகிட்டதாகவும், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கருவிகள் எல்லாமே டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவரே நேரடியாக சொல்லியிருக்காரு. எந்த திசையில போறனே தெரியாம பல ஆயிரம் அடி உயரத்துல தவிக்கிறது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா? முக்கியமா இங்க 2 வகையான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காம்பஸ் ஃபெயிலியர். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் சொல்றாங்க. உலகத்துல ஜியோகிராஃபிக் நார்த் போலும் மேக்னெட்டிக் நார்த் போலும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற சில இடங்கள்ல பெர்முடா ட்ரையாங்கிளும் ஒண்ணாம். இதனால அங்க காந்தப்புல மாற்றங்கள் ஏற்பட்டு திசை காட்டும் கருவிகள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரி, ரெண்டாவது என்ன? ரேடியோ சிக்னல் டிஸ்டர்பன்ஸ். கண்ட்ரோல் ரூம் கூட பேச ட்ரை பண்ணும்போது வெறும் இரைச்சல் மட்டுமே கேட்குதுன்னு பல பைலட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபாக்னு சொல்லப்படுற ஒரு வகையான மின்காந்த மூடுபனி விமானங்களை சூழ்ந்துக்கிறதாவும் அதுதான் கம்யூனிகேஷனை கட் பண்ணுதுன்னு சில தியரிஸ் இருக்கு. திசையும் தெரியல, யார்கிட்டயும் பேசவும் முடியல. இதுதாங்க ஆபத்தோட ஆரம்பம். அடுத்து செக்ஷன் 3, வேனிஷிங் வித்தவுட் அ ட்ரேஸ், தடயமே இல்லாம மறைதல். சாதாரணமா ஒரு சின்ன டெக்னிக்கல் கோளாறுனா கூட ரேடார்ல உடனே தெரிஞ்சிடும். ஆனா ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம, ஒரு ஆணி கூட மிஞ்சாம பெரிய பெரிய கப்பல்களும் விமானங்களும் எப்படி மாயமாச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாத ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. 1945ல் ட்ரைனிங்காக போன அமெரிக்க கடற்படையோட ஃப்ளைட் 19 அப்படிங்கிற 5 அட்வான்ஸ்டு குண்டுவீச்சு விமானங்கள், அப்புறம் அதை தேடி போன ரெஸ்கியூ விமானம், இது எல்லாமே எந்த சோடம் இல்லாம காணாம போச்சு. அதே மாதிரி தான் 300க்கும் அதிகமான பயணிகளோட போன USS சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பலும் என்னாச்சுனே தெரியல. கடல்ல மூழ்கி இருந்தா கொஞ்சமாவது என்ன கசிஞ்சிருக்கணும், உடஞ்ச பாகங்கள் மிதக்கணும், இல்ல ஒரு லைஃப் ஜாக்கெட்டாவது கிடைக்கணும்ல. ஆனா எதுவுமே கிடைக்கல. என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கிளியர் இல்ல அப்படிங்கறதா இந்த மர்மத்தோட உச்சகட்டமே. இப்போ செக்ஷன் 4, த சயின்டிஃபிக் ட்விஸ்ட், அறிவியலாளர்களின் கருத்து. இந்த விவாதத்தை நாம 2 வேற கோணங்கள்ல பார்க்கணும். ஒரு பக்கம் இது ஏலியன்ஸோட வேலை, இல்லனா கடலுக்கு அடியில இருக்கிற அட்லாண்டிஸ் நகரத்தோட காந்த சக்தி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில அமானுஷ்யமான தியரிஸை மக்கள் சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் வைக்கிற வாதம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியானது உலகத்திலேயே ரொம்ப மோசமான புயல்கள் உருவாகிற ஒரு ஸ்பாட். அது மட்டும் இல்லாம அங்க கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரொம்ப ஃபோர்ஸான கடல் நீரோட்டம் இருக்கு. அது எந்த ஒரு உடஞ்ச பாகமா இருந்தாலும் சில மணி நேரத்திலேயே நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அடிச்சுட்டு போயிடும். அதனாலதான் நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கிறது இல்ல. இது போக கடலுக்கு அடியிலிருந்து வெடிச்சு வர மீத்தேன் கேஸ், திடீர்னு உருவாகிற ராட்சச அலைகள், அப்புறம் மிக முக்கியமா ஹியூமன் எரர், அதாவது மனிதரோட தவறுகள், இது எல்லாம் தான் அந்த விபத்துகளுக்கு காரணம்னு விஞ்ஞானிகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. அவங்க இதை சும்மா சொல்லல, அதுக்கான புவியியல் மற்றும் வானிலை தரவுகளே ஆதாரமா காட்டுறாங்க. கடைசியா செக்ஷன் 5, மிஸ்ட்ரி ஆர் சயின்ஸ், மர்மமா அல்லது அறிவியலா. ஃபைனலா நம்ம முன்னாடி நிற்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இது வெறும் கட்டுக்கதைகளால் பெரிதாக்கப்பட்ட ஒரு விடை தெரியாத மர்மமா, இல்லை இயற்கையோட சீற்றமும் புவியியல் மாற்றங்களும் மனித தவறுகளும் சேர்ந்த ஒரு தூய அறிவியலா?
பல தசாப்தங்களா சேர்ந்த டேட்டா, ரெண்டு பக்கத்து வாதங்கள் எல்லாத்தையும் நாம இப்போ டீட்டெயிலாக அலசிட்டோம். இந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறது மிஸ்ட்ரின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சயின்ஸ்னு நம்புறீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த சிந்தனையை தோன்ற அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.